கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் இந்த காலை வேளையிலே சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை வேளையில கூட இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நான் உண்மையுள்ள தேவன், நான் பொய்யுரையாத தேவன், நான் உண்மையை தான் செல்வேன், நான் செய்த காரியங்கள் எல்லாமே முழுமையான உண்மையாக இருக்கும், நான் பொய் சொல்ல மனிதன் அல்ல என்று சொல்லுகிறார். என்னாகும் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் பார்க்கின்ற வேளையில, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பொய் சொல்வதற்கு தேவன் ஒரு மனிதன் அல்ல. மனிதன் பல நேரங்களிலே சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக பொய் சொல்லிக் கொண்டு திரிந்து கொண்டிருக்கிறான். மனிதன் பொய்யாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆகவே மனிதனுக்கும் தேவனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. கர்த்தர் சொன்னால் அதன்படி செய்வார். அவர் தன்னுடைய வாயின் வார்த்தையிலிருந்து மாற மாட்டார். அவருக்கென்று ஒரு நல்ல ஒரு உறுதி இருக்கிறது. அவருடைய குணாதிசயங்களில் சிறந்ததான குணத்தை படைத்த தேவன், அவர் அன்புள்ள தேவன். ஆகவே அவர் ஒருவரையும் அவர் இந்த நேரத்தில் பொய் சொல்ல மாட்டார். பொய் என்பது இந்த உலகத்தில் நிறைந்து காணப்படுகிறது. நாம் அதை எந்த பொய் என்று சொன்னாலும், வெள்ளை பொய், ஒயிட் லை என்று சொன்னாலும் கூட பொய் தான். ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் நம்முடைய ஆண்டவர் எப்படி பொய் சொல்லாத ஒரு தேவனாய் இருக்கிறாரோ, அதை போல நாமும் கூட பொய் சொல்லாதவர்களாக இந்த உலகத்தில் வாழ முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு தேவையான கிருபைகளை நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்க வல்லவராயிருக்கார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் ஒரு பொய் கூட அவர் சொல்லவில்லை. பிலாத்துக்கு முன்பாக நிற்கின்ற வேளையில அப்பொழுது கூட அவரும் பொய்யுரையாத ஒரு மெய்யான தேவனாக அந்த நேரத்தில் நின்று சாட்சி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த வேளையில நாமும் ஆண்டவரை போல, தேவனை போல நம்முடைய வாழ்க்கையிலும் பொய்யை எடுத்து போடுவோம். மனிதர்களாகிய நாம் பொய் சொல்லலாம், ஆனாலும் கூட தேவன் பொய் சொல்ல மாட்டார். நாமும் கூட தேவனை போல பொய் சொல்லாதவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பொய்யுரையாத தேவன் ஐயா. மனிதரை போல ஆண்டவரே நீர் பொய்யுரைக்கிற தேவன் அல்ல. ஆகவே இந்த வேளையில கூட விசேஷமாக இந்த நல்ல பண்பை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.